இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான இடம் எதுன்னு சொல்லி உங்ககிட்ட யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை உங்கள் சொந்த அனுபவத்தில் நீங்கள் பயங்கரமான இடம் நான் பயந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இடம் ஏதாச்சும் இருக்குதா? இல்லை எனக்கு ரொம்ப ஒரு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு ஆனாலும் 1,00,000 ரூபா கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடம் எதாவது இருக்குதா? இல்லை எனக்கு 10,00,000 ரூபா கொடுத்தாலும் அந்த டைமுக்கு மட்டும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இடம் எதாவது இருக்குதா? எனக்கு இருக்குது. என்னோட சொந்த அனுபவத்தில் இருக்குது, என்னோட பர்சனல் அனுபவத்தில் இருக்குது, நான் உணர்ந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒன்லி அண்ட் ஒன்லி தமிழகத்திலேயே மிக மிக மர்மங்கள் நிறைந்த ஒரே இடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேரை சொன்னாலே எல்லாருமே ஒரு செகண்டு இப்படி ஸ்டக் ஆகுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான் ஒன் அண்ட் ஒன்லி கொல்லிமலை. அந்த கொல்லிமலை அப்படிங்கிற பேரை கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு செகண்டு ஸ்டக் ஆகி அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அதுக்கு அவங்களுடைய அடுத்த கட்ட கருத்து அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அப்படி அந்த கொல்லிமலையில் என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாராலையுமே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உலகம் அப்படிங்கிறது பகலில் இருக்குது. கண்ணால் பார்க்க முடியாத உணரக்கூடிய ஒரு உலகம் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்குது. ஒரு சில நேரங்களில் நம்மளால் பகல்லையே அந்த இன்னொரு உலகத்தை உணர முடியும். அந்த இன்னொரு உலகத்தில் தெய்வங்களும் அமானுஷ்யமான ஒரு சில விஷயங்களும் சித்தர்களும் எவ்வளவோ மிஸ்டீரியஸான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அந்த கொல்லிமலையை பற்றி நம்ம அனுபவத்தில் நாம் உணர்ந்ததை ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல நம்ம கொல்லிமலைக்கு போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம உணர்ந்துருக்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தயவு செஞ்சு யாரும் நைட்டில் கொல்லிமலை ஏறாதீங்க. எதனால்? நைட்டில் கொல்லிமலை ஏறும்போது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சில சக்திகள் அங்கே இருக்குது. ஒரு சில சக்திகள் இல்லை, பல்வேறு சக்திகள் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னது? நம்ம ஊரில் எல்லாருமே நம்ம எல்லாம் எதை பார்த்து பயந்துக்குவோம்? பேய், பூதம். பூதம்னா கூட யாரும் அதிகமாக உணர மாட்டாங்க. பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஊரில் எல்லாருமே பயந்துக்குவாங்க. ஆனால் பேய் அப்படிங்கிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சக்திகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா 0.001% தான் நம்ம ஊரில் இருக்கிற பேய்க்கு இருக்கிற பவர்லாம். கொல்லிமலையில் இருக்கிறது பேயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேய் கிடையாது. கொல்லிமலையில் இருக்கிறது பேயான்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிறது பேய் கிடையாது. கொல்லிமலையில் இருக்கிறது பேய் கிடையாது. பேய்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு தெய்வீக சக்தியும் இருக்குது, அமானுஷ்யமான சக்தியும் இருக்குது. அது என்னப்பா அமானுஷ்ய சக்தின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மலைக்கு காவலாக இருக்கக்கூடியது அமானுஷ்ய சக்தி, அந்த மலையில் நிறைஞ்சிருக்கக்கூடியது தெய்வீக சக்தி, அந்த மலையில் நம்ம உணர வேண்டிய ஒரு சக்தி அப்படிங்கிறது சித்தர்களுடைய அனுகிரகம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் புக்கிலலாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போது. அந்த புக்கில் வந்து வல்வில் ஓரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச மகாராஜா தான். அவர் ஏப்போ அந்த வல்வில் ஓரின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, வரலாறுல அவரோட பேர் யாருக்குமே தெரியாது. வரலாறுல வல்வில் ஓரின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த மனுஷனோட பேர் யாருக்குமே தெரியாது. ஓரி அப்படிங்கிறது அவர் வச்சிருந்த குதிரையோட பேர். வல்லமை பொருந்திய வில் அவர்கிட்ட இருந்திருக்குது. வல்லமை பொருந்திய வில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பழைய காலத்து இதிகாசங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க? நம்ம இந்திரன் கிட்ட வந்து வஜ்ராயுதம் இருக்குது, அதே மாதிரி முருகன் கிட்ட வேல் இருக்குது, சிவன் கிட்ட வந்து சூளம் இருக்குது, காளியை கிட்டையும் சூளம் இருக்குது, விஷ்ணு கிட்ட சங்கு சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வல்வில் ஓரிக்கிட்ட வல்லமை பொருந்திய வில் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஓகேங்களா? வல்லமை பொருந்திய வில்லையும் ஓரி என்கிற குதிரையும் கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஆட்சி செஞ்ச ராஜா. அந்த பேருடைய சுருக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லமை பொருந்திய வில்லு தான் வல்வில், ஓரிங்கிற குதிரை தான் ஓரி, வல்வில் ஓரி அப்படிங்கிற பேர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அவர் ஏன் அந்த வல்லமை பொருந்திய வில்லு வச்சிருந்தாருன்னா, அவர் ஒரு அம்பு எடுத்து குறி பார்த்து விட்டாருன்னா, நாம் எப்படி பாகுபலி படத்தில் பார்க்கும்போது மரத்தை ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை தாண்டி அதை தாண்டி இதை தாண்டி போய் பண்ணி குத்துதோ, அதே மாதிரி வல்வில் ஓரி வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்பு அப்படிங்கிறது அவர் குறி பார்த்து விட்டாருன்னா, ஒரு சிங்கத்தை தொலைச்சி, ஒரு புலியை தொலைச்சி, ஒரு பன்னியை தொலைச்சி, ஒரு மரத்தை தொலைச்சி போய் நிற்குமா. அந்த அளவுக்கு இவர் விடக்கூடிய வில்லுக்கு அந்த ஒரு சக்திங்கிறது இருந்திருக்குது. இது நம்ம கேட்கும்போதே என்னடா பாகுபலி படம் பார்த்துட்டு வந்தியாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே நம்மளுடைய வரலாறுல சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அதுதான். ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு வல்வில் ஓரியோடைய பிறந்த தினம் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் முழுசுமே உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிறது விடுறாங்க. பொதுவாக வந்து பார்த்தோம்னா இவர் ஆட்சி செஞ்சது கொல்லிமலை மேலே. கொல்லிமலை கீழே தான் நாமக்கல் மாவட்டமே இருக்குது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது தான் நம்ம கொல்லிமலை. மலை மேலே நடக்கக்கூடிய விழாவுக்கு மலைக்கு கீழேயும் லீவ் விடுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டே லீவ் விடுதுன்னா அவர் அந்த அளவுக்கு ராஜாவாக இருந்தாலும் இன்றைக்கி அவருடைய பேரும் புகழ் பெருமை அப்படிங்கிறது நினச்சிருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு போனீங்கன்னா இந்த விசேஷத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். என்ன ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி போங்க, இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா?
அந்த வல்வில் ஒரு ஆட்சி செஞ்ச ஊர் தான் கொல்லிமலை. அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லிமலைக்கு காவல் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொல்லிப்பாவைன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். அந்த சாமி வந்து எல்லாம் 8 கை அம்மன்னு சொல்லுவாங்க. கொல்லிப்பாவை அப்படிங்கிறது தான் பழைய காலத்து பேர். அது என்னப்பா கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாவை அப்படிங்கிறது பதுமை, ஒரு பெண் அப்படிங்கிற சொல்ல குறிக்கும். அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சங்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சித்தர்கள் வாழக்கூடிய பூமியாக நம்பப்படுகிறது, உணரப்படுகிறது நம்ம கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு தான் போகிறாங்க. ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு போன ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை துன்புறுத்தணும்னு சொல்லி அரக்க குணம் கொண்ட அரக்கர்கள் இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டி வரம் வாங்கி ஒரு சாமியை வர வைக்கிறாங்க. அந்த சாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண், கன்னி பதுமை, அதாவது கொல்லிப்பாவை. கொல்லி பதுமைன்னு சொல்லலாம், கொல்லிப்பாவைங்கிறது தான் சரியான பேர். அதாவது நல்ல எண்ணத்தோட போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதுமை எதுவுமே பண்ணாதான். கெட்ட எண்ணத்தோட போனாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்னி பொண்ணாக தான் இருக்குமா. இவங்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து சித்தர்களை கொடுமை பொண்ணுன்னு அரக்கணுங்க போகும்போது இந்த கன்னி பதுமையை பார்த்த உடனே அந்த பதுமையோட அழகில் மயங்கி அந்த பாவை பக்கத்தில் வருவாங்களாம். அவங்க வரும்போது இந்த பாவை வந்து 8 கை உடைய ஒரு அம்மனா மாதிரி அவங்கள வதம் பண்ணிடுவாங்களாம். ஓகேங்களா? இப்போ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறாங்க, அட்ராக்ட் பண்ணி, அதே மாதிரி தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. தப்பான அதுகளை அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கும். கொல்லிமலைக்கு யார் போனாலும் சரி, தப்பான எண்ணத்தோட போனால் கடைசியா இருக்கிறதுலே 0.1% என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சொட்டு ரத்தமாச்சா காவு வாங்கிடுமா கொல்லிமலை. நல்ல எண்ணங்களோட போயிட்டு வாங்க கொல்லிமலைக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பணிவான தாழ்மையான கருத்து. தவறான எண்ணங்களோட போனால் கம்மியாக ஒரு சொட்டு ரத்தமாச்சும் வாங்கிறோம், அதிகபட்சமாக உசிரையை கூட பிடிங்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி மனுஷங்க மட்டும் இருக்கிற தெய்வம் பூமி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்களே கேட்டாலும் சரி, கடவுளின் தேசம் எதுன்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கேரளா அப்படிம்பாங்க. ஏப்பா அது கடவுளின் தேசம்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது கேரளாக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடவுளின் தேசம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா கொல்லிமலை. நீங்கள் கேட்கலாம், அது என்னப்பா தேசம் அப்படின்றன்ட்டு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி தொகுதியுமே ஒவ்வொரு ஜமீன்தார்களுக்கு கீழே, அதுக்கு முன்னாடி ஒரு சில ராஜாக்களுக்கு கீழே சிற்று அரசுகளாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி தொகுதியும் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியை இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு ஒரு சில தேசங்களாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கொல்லிமலை ஆட்சி செஞ்ச ராஜா வல்விலூரி செஞ்சதும் நம்ம வந்து மலை அப்படிங்கிறோம். கொல்லிமலைங்கிறது ஒரு மலை மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 56 சதுர கிலோமீட்டர் மேலே பரப்பளவு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அது வந்து ஒரு மலை கிடையாது, மிகப்பெரிய மலை தொடர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் எப்படி இவ்வளோ பெருசு இருக்குதோ அதே மாதிரி கொல்லிமலை மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் அப்படிங்கிறது இருக்குது. கொல்லிமலையை பற்றி தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, நாம் ஏன் நைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த மலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சக்திகள். ஓகேங்களா? அந்த சக்திகள் என்ன பண்ணுமா, இப்போ உதாரணத்துக்கு நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், கிளாஸுக்கு யாரோ புதுசாக ஒரு பையன் வந்தானா போகும்போது இப்படி இடிச்சு விட்டு போவான்ல, அந்த மாதிரி தட்டி விட்டு போவான்ல, அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி கொல்லிமலைக்கு யார் போனாலும் நைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும், இரவில் போகிறவங்களுக்கு தெரியும், போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் மறுபடியும் நைட்டில் போக மாட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, நானே என்னோட சொந்த அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். என்ன உணர்ந்திருக்கிறேன்னா, கொல்லிமலைக்கு நைட்டில் போகும்போது ஒரு பல முறைகள், ஓகேங்களா, ஒரு 7லேருந்து 9 முறைன்னு கூட வச்சுக்கலாமே அப்ராக்சிமேட்லி. 2 வீலரில் நம்ம நைட்டில் மலை ஏறி இருக்கிறோம். அப்படி மலை ஏறும்போது நம்ம உணர்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லி நம்மளால இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம உணர்ந்துருக்கோம் நம்மளோட அனுபவத்தில். நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது உண்மையாலுமே. அப்படி என்னப்பா அங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ உருவத்தை பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐ படத்தில் விக்ரம் சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலே நடந்திருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாக ஒரு நபர் விசில் அடித்தாருன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேட்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 அடி தள்ளி கேட்குமா? அது நல்ல கனத்த குரலுடைய ஒரு தாத்ரீகமான ஒரு உடம்புல ஒரு நபராக இருந்தால் ஒரு 15 அடி தூரம் கேட்குமா விசில் சவுண்டு? ஆனால் அந்த கொல்லிமலையில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு விசில் சவுண்டு அப்படிங்கிறது உங்கள் காதுகிட்ட மெதுவாக கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்தாண்ட ராசிபுரத்துலேருந்து மெட்டாலா போய், மெட்டாலிலேருந்து மலை மேலே போய், முள்ளுக்குறிச்சியிலேருந்து அடிவாரத்தில் மலை ஏறும்போது கீழ் பூசணி குழிப்பட்டி, மேல் பூசணி குழிப்பட்டிலாம் தாண்டின வாட்டி, ஓகேங்களா, செங்கரை தாண்டிட்டிங்கன்னா போதும். செங்கரைன்னு கூட வச்சுக்கலாம். செங்கரையிலேருந்து அந்தாண்ட குழிவளவு போய், அந்தாண்ட அரப்பளீஸ்வரர் கோயில் போனாலும் சரி, இந்தாண்ட பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு போனாலும் சரி,
இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் உங்களால் இந்த சத்தங்களை உணர முடியும். நைட்டில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது. என்னப்பா ஹெல்மெட்டே போட்டு போனாலும் சரி, அந்த ஹெல்மெட்டுக்குள்ளாடி சின்னதாக ஒரு விசில் சவுண்டு கேட்கும். விசில் சவுண்டுங்கிறது நீங்கள் போயிட்டு இருக்கிற தூரம் பூரா கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை ஹெல்மெட்டுக்குள்ளாடி பூந்து வரக்கூடிய காற்றோட சவுண்டாக கூட இருக்கலாம் இல்லைன்ட்டு. இருக்கலாம் இல்லை, ஆனால் அது ஏன் அந்த மலை மேலே மட்டும் கேட்கணும்? கீழே ஹெல்மெட்டு போட்டிருந்தா காற்று உள்ளே போதாதா? மேலே மட்டும்தான் போகுதா? இல்லை தானே. அந்த விசில் சவுண்டே அந்த இடத்துல மட்டும் வருதுன்னா அது அது ஒரு விதமான நம்மளால் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சக்தி அதை இயக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த ஒளி மட்டும் இல்லை. இப்போ நம்ம வண்டியில் போகும்போது நம்ம 2 பேர் தான் போவோம் பொதுவாகவே, அந்த மலை மேலே நைட்டில் ஏறும்போது. இப்போ நான் போகும்போது, இப்போ எங்கள் அப்பா கூட போகிறேன்னா, போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிப்பா, இந்த இடத்துல போகும்போது இந்த ஒரு விஷயம் நடக்கும்பா. என்ன நடக்கும்? இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டான வரும், இந்த ரவுண்டான தாண்டி போய் லெஃப்ட் சைடு வளையணும்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். சொல்லி முடிச்சிட்டேன். நான் சொல்லி முடித்த வாட்டி ஒரு 100 மீட்டர் தள்ளி நான் எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னனோ அதுவே மெதுவான குரலில் நான் சொல்கிற மாதிரியே எனக்கு கேட்கும், ஒரு சைடு காதில் மட்டும். நம்ம எண்ண ஓட்டங்கள் அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்கிறோமோ மனசுக்குள்ளே ஓடும். அது நம்ம 2 காது பக்கமும் நம்மளால் உணர முடியும். அதையே ஒரு சைடு மட்டும் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பெண்மணி வீச்சுன்னு கத்துறாங்கன்னு வைங்களேன், அந்த கத்துற சவுண்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் கேட்கும். ஆனால் இந்த கத்துற சத்தம் அப்படிங்கிறது நம்ம கூடயே ட்ராவல் ஆகிட்டே வரோம். நீங்கள் செங்கரையிலேருந்து குழிவளவு போனாலும் இருக்கும், குழிவளவுலேருந்து நம்ம அருவி போனாலும் இருக்கும், நம்ம அருவியிலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கம் போனாலும் இருக்கும். கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. எப்படி நிறைய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் சொல்ல வேணாம். அவர் வந்திருக்கும் போது குழிவளவு அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு அசோக சின்னம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் எதுக்கோசரம் கோயிலுக்கு வந்தாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம நண்பர் தான் சொல்லலாம். அவர் வந்து மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனால எனக்கு தொந்தரவு இருக்குது, நான் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியல, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, உடம்பு அழுத்துது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வாங்க மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு போயிட்டோம்னா ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரிலீஃப் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்திருந்தார். அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்திருந்தார். நாங்கள் கரெக்டாக வரும்போது அதுக்கு முன்னாடி நாங்கள் நைட்டில் போயிருக்கும் போதெல்லாம் எங்களை வந்து பொதுவாகவே பெரியசாமியண்ணன் கோயில் அப்படிங்கிறது கொல்லிமலைக்கு போய்ட்டுருவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எந்த இடத்துலையுமே நாய் அப்படிங்கிறது குலைக்கவே குலைக்காது. பொதுவாக நம்ம ஒரு ஏரியாக்களுடைய பூந்து போகிறோம் அப்படின்னா நாய் குலைக்கும். நீ பகலில் போனாலே குலைக்கும்பா. நம்ம நைட்டில் தான் போகிறோமே, நைட்டில் பூந்து போகும்போது புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா நாய் குலைக்கும். ஆனால் நம்ம நைட்டில் பெருசாமியண்ணன் கோயிலுக்கு போகும்போது எந்த ஊருக்களுடைய பூந்து போனாலுமே நாய் அப்படிங்கிறது குலைக்காது. எப்போ எனக்கு வச்சு குலைச்சிருக்குது? குலைச்சதா நம்ம அனுபவத்தில் இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது, குலைச்சதே கிடையாது நாம் உணர்ந்த வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் குலைச்சிச்சு. அந்த ஒரு சம்திங் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டவர் வந்துருந்தார் இல்லைங்களா, அவர் வந்திருக்கும் போது அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தார். அவர் வரும்போது அந்த பைரவர் அப்படிங்கிறது கீழே அடிவாரத்தில் குலைக்கல, நம்ம கீழே மலை கீழே இருக்கக்கூடிய இடத்துல குறைக்கல, மலைக்கு மேலேயும் குறைக்கல. ஆனால் அந்த செங்கரை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒயின் ஷாப்லாம் தாண்டின வாட்டி அந்த இடத்துல மட்டும் திடீர்னு அந்த இடத்துல இருந்து மட்டும் நாய் துரத்துனுச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும். ஸோ செங்கரை தாண்டின வாட்டி தான் குழிவளை வரும். இடையில ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சம்திங் 10 கிலோமீட்டர் கேப் இருக்கும். நாங்கள் செங்கரையில் வந்து தாண்டி குழிவளவில் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ரவுண்டானோம். அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் இறங்கி போய் சூச்சூலாம் போயிட்டு வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ரவுண்டானோம், அவர் ஆட்சி பின்னால் இருக்குது, இவர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறாரு, மற்றவங்களாம் சைடில் நிற்கிறாங்க, நான் வந்து அவருக்கு நேருக்கு நேர் நிற்கிறேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னால் நம்ம அரண்மனை படம் பார்த்தப்ப இப்படி பின்னால் ஒரு பெண்ணோட முடி பறக்கும், இப்படி பரவலா, அதே மாதிரி அவருக்கு பின்னால் முடி பறந்துச்சு. பரவலாக பறக்கலை, இந்தாண்ட ஒரு 4 முடி பறந்துச்சு, இந்தாண்ட ஒரு 4 முடி அப்படியே இப்படி மிதக்குது. இது இப்படி 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 ஆடுற மாதிரி அந்த முடி அப்படிங்கிறது மிதந்துச்சு. அதை பார்க்கும்போது நான்லாம் பயந்துக்கிட்டேன், என்னடா இது தெரியாமல் இவரு கூட வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோமாடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கிறவருக்கும் பின்னாடி உட்காந்துருக்கிறவருக்கும் ஒரே மாதிரி சவுண்டு கேட்காது. எனக்கு வந்து ஒருத்தர் கத்துறது வலது பக்கமாக கேட்கும், இன்னொருத்தருக்கு விசில் அடிக்கிற சத்தம் இடது பக்கமாக கேட்கும் பின்னாடி உட்காந்துருக்கிற ஆளுக்கு. ஓகேங்களா? இன்னொருத்தர் வண்டியில் போகிறவர், எப்பா நான் பேசுறது எனக்கே திரும்ப கேட்குதுப்பா, யாரோ சொல்கிறாங்க காதுகிட்டன்னு சொல்லுவாங்க. 3 பேர்த்துக்குமே 3 விதமான சவுண்டு அப்படிங்கிறது கேட்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்கள். இதை நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை வேடிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை இது ஒரு வேளை கற்பனை கதையாக கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்.
இதை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு நைட்டில் போய் மலைகளை ஏறிவிடாதீங்க. சரிங்களா? இதுக்கு வந்து கடுமையான மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் போயிட்டு வர முடியும். சும்மா விளையாட்டாக போய் கை வச்சு பார்க்கறதுக்கு இது ஒன்றும் கரண்ட் போட்டி கிடையாது. கரண்ட் போட்டியில் கூட யாரும் கை வைக்க மாட்டாங்க. கரண்ட் போட்டியை விட இது பவர் அதிகம். இது வந்து 10,000 வாட்ஸு கரண்ட், அந்த ரயில் போதில் ஒயரு அந்த மாதிரி இது கொல்லிமலை அப்படிங்கிறது. யாரும் நினச்ச உடனே போயிட முடியாது. சரிங்களா? சரி வாங்க, கொல்லிமலை அப்படிங்கிறது இந்த விஷயம் பேசிட்டாங்களா? கொல்லிமலையில் ரொம்பவே ஃபேமஸான கோயில் அரப்பளீஸ்வரர் கோயில். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனைத்து ஊர் பஸ்ஸுகளுமே வந்து அங்கே தான் போய் நிற்குது. ஓகேங்களா? நீங்கள் நாமக்கல்லேருந்து வந்தாலும் சரி, சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, மதுரை, திருச்சி, எங்கேருந்து வந்தாலும் சரி, கரெக்டாக பஸ்ஸை கொண்டு போய் அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட தான் நிறுத்துவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில். அங்கே ஆகாய கங்கைன்னு சொல்லி நீர்வீழ்ச்சி இருக்குது. நம்ம சுற்றுலா ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஓகேங்களா, அந்த அருவியில் இன்றைக்கி வந்து டோக்கன் போட்டிருக்கிறாங்க. ஒரு சில காலகட்டங்கள் மாற மாற டைமிங்க்கு தான் திறந்து விட்றாங்க. டைம் ஆன உடனே மதியானத்துக்கு மேலே யாரையும் கீழே இறங்க விட்றதில்ல. கீழே இருக்கிற ஆளுங்களையும் மேலே ஏற்றி விட்றாங்க. இருட்டுறதுக்குள்ளே மேலே வந்துடுங்க, நேரமாக வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கொல்லிமலையில் ஆகாய கங்கை போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி இருக்கிற டோல்கேட்டு அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் அமாவாசை பொழுது அன்னைக்கு போய் தண்ணூற்றிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பான கூட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குமா. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பொதுவாக எல்லாரும் முகூர்த்தம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, விடிகாலம் 4:30 to 6 அப்படிங்கிறாங்க. பகல்லையும் சரி இரவுலையும் சரி 4:30 to 6 அப்படிங்கிறது எப்போவுமே பிரதோஷ காலம் தான். சரிங்களா? 4:30 to 6 எப்படி டெய்லியுமே 4:30 to 6 பிரதோஷ காலம் அப்படிங்கிறோமோ, அதே போல் விடிகாலத்தில் வரதும் 4:30 to 6 அப்படிங்கிறதே பிரதோஷ காலம் தான். சரிப்பா, இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா 3 to 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம். விடிகாலம் 3லேருந்து 4:30. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு 27 வயசு ஆகுது. நான் 1997 பிறந்தேன். எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கிற வரைக்கும் காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுலாம் தாலி கட்டி முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 7 மணிக்கெல்லாம். என்ன காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பிரம்ம முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிட்டாங்க, விடிகாலம் 3:30க்கே பண்ணிட்டாங்க, விடிகாலம் 4 மணிக்கே பண்ணிட்டாங்கன்ட்டு. காலங்கள் மாறுது, பொழுதுகள் ஓடுது. இன்னைக்கு தடி எடுத்தவங்களாம் சண்டைக்காரனாட்டம் எல்லாருமே விஐபி ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பொழுதுகள் மாறுது. பிள்ளை 3 மணிக்கெலாம் எந்திரிக்காது, மாப்பிள்ளை 4 மணிக்கெலாம் எந்திரிக்க மாட்டார். நாளே நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி 3 மணிக்கு வந்து முகூர்த்தத்தில் உட்கார முடியும்? வாய்ப்பு இல்லை. அதனால் மக்கள் தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதன் காரணமாக அதன் விளைவாக இன்றைக்கி வந்து முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் 7, விடிகாலம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் முகூர்த்தம் அப்படிங்கிறது தாலி கட்டுறாங்க. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணுவாங்க. ஏன் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது சொல்கிறேன்னா, அந்த கொல்லிமலையில் ஆகாய கங்கையில் அந்த டோல்கேட் அப்படிங்கிற விஷயம், அந்த டிக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போய் தண்ணி ஊற்றிக்குவாங்களாம் ஒரு சிலர் வந்து. இது வந்து எனக்கு வந்து செவி வழி கதையாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, பகிர்ந்துக்கிறேன், கேளுங்க. ஓகேங்களா? கமலஹாசன் சொல்கிற மாதிரி பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இது வந்து பழமொழி கிடையாது, செவி வழி கதை. என்ன செவி வழி கதைன்னா, அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போய் தண்ணி ஊற்றிக்குவாங்களாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அமாவாசை நாள் அன்னைக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சிலர் யார், இந்த மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் ஒரு சில காரணங்களுக்கோசரம் அந்த ஊற்றிக்கும் போது அந்த அருவியில் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குதான், நின்று அவங்க ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு சில ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது இப்படி முழிச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா இறந்து போனால் அவங்க குடும்பத்தில் கூடிய முன்னோர்கள் வருவாங்களாம். யாரை நினச்சி கும்பிட்றாங்களோ பெரும்பாலும் முன்னோர்களை கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்களாம் அந்த அமாவாசை நாளில். அதே மாதிரி ஒரு சில தெய்வங்களை கூப்பிட்டாலும் வந்துடுவாங்களாம். ஓகேங்களா? அப்படி அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான், ஒரு 4லேருந்து ஒரு 5 வினாடி தான். அந்த தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது தண்ணி கேட்டதுலேருந்து முழிச்சு பார்க்குறதே பெருசு. அப்படி முழிச்சு பார்த்தோம்னா அது தெரியுமா அந்த சாமி இவங்க எந்த சாமி கூப்பிட்டாங்களோ. அப்படி அவங்க கேட்கும்போது கேட்குற வரத்தை கொடுக்குமா. அப்படி கேட்கும்போது ஒரு வயசான ஆளுன்னு கூட சொல்ல முடியாது, நடுத்தர வயசுக்கார ஆள், ரொம்ப பிச்சைக்காரனா, எப்படி ரொம்ப ரொம்ப பிச்சைக்காரனா. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னா போய் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ரொம்ப குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து காசு வேணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு வந்திருக்கிறாரு. மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி விபத்தாகி அந்த வண்டிக்குள்ளே மறைச்சி கொண்டு போயிட்டு இருந்த
ஒரு பொட்டி மட்டும் கீழே விழுந்துருச்சான். அவங்க அந்த வண்டிக்காரங்க சல்லுன்னு போயிட்டாங்களாம். இந்த ஆளு பிரிச்சு பார்த்தாப்ப நிறைய பணம் கிடைச்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி. சம்திங் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா? அதே மாரி இன்னொரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தண்ணி ஊத்திக்கும் போது மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு சாமி அப்படிங்கிறது இவர் என்ன சாமி ஆவாகனம் பண்ணாரோ அந்த சாமி வந்திருக்குது. பார்த்துட்டு கொல்லிமலையில் இருக்கிற தெய்வத்தை விட எனக்கு தான் அதிக சக்தி வேணும்னு சொல்லி கேட்டாராம் அந்த ஆளு. மாந்திரிகம் தாந்திரிகம் படிச்ச ஒரு ஆளு. இவர் அந்த மாதிரி வரம் கேட்டுட்டு வரம் கொடுத்துருச்சா சாமி. நான் கொல்லிமலை விட்டு கீழே இறங்கணுன்னே நான் தான் பெரிய ஆளு, என்னை அடிச்சுக்க ஆளுன்னு சொல்லி அதனால மலை விட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாராம். எதிர்பார்க்காத விரமா அந்த ஆளு மலை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே சிறுத்தை அடிச்சு அந்த ஆளு இறந்து போயிட்டாராம். அந்த ஆளுடைய கணக்கு என்ன, நான் மலையை விட்டு கீழே இறங்கின வாட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி தான் அவர் கேட்டிருந்தாரு. ஆனா அந்த கொல்லிமலையில் இருக்கிற தெய்வத்தோட நீ சக்தி வாய்ந்த ஆளா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இயற்கை. ஸோ அந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து விட்டார். இதுதான் அந்த விஷயம். ஓகேங்களா? அந்த கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு இந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது, நம்ம கீழே இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி கிடையாது. கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய மக்கள் அதை சேமித்து வைக்கிறாங்க, அதை குடிநீராக பயன்படுத்துகிறாங்க, அதை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அனைத்து உபயோகத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறாங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையில் ஒரு ஏரி அப்படிங்கிறது கட்டிகிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு. கட்டி முடித்த வாட்டி ஒரு மிக மிக ஆசியாவிலேயே மலை மேலே இருக்கக்கூடிய டேம்லேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டேமாக கொல்லிமலை மேலே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டேம் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி கொல்லிமலையிலே எல்லாருக்குமே தெரியாத ஒரு சாமியும் இருக்குது, கொங்கலாயி அம்மன். ஓகேங்களா? அது என்னப்பா கொங்கலாயி அம்மன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய மக்களே அந்த ஒரு சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மறைமுகமாக தான் வச்சுருக்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த தெய்வம் ரொம்ப ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய ஒரு தெய்வம். மற்ற தெய்வங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சுன்னா மட்டும்தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பி போவோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம் அப்படின்னு தலையெழுத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்லேருந்து கிளம்பி நம்ம போய் ஒரு எட்டுக்கை அம்மன் சாமியை கும்பிட முடியும், ஒரு பெரியசாமி அண்ணன் கோயிலுக்கு போய்ட்டுற முடியும், அரப்பளீஸ்வரர் சிவனை போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த கொங்கலாயி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மலை மேலே போய் அந்த தெய்வத்தை பார்த்தால் மட்டும்தான் வரம் கிடைச்சதா அர்த்தம். நிறைய பேர் போயிட்டு பாதி வழியெல்லாம் கூட திரும்பி வந்திருக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மைதான். கொங்கலாயி அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமியை பற்றி நம்ம போய் கொல்லிமலை அடைச்சும் கேட்டோம்னா பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்கிற சாமி எட்டுக்கை அம்மன் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் வேற வேற சாமி கிடையாதுன்னு சொல்லி அந்த தெய்வத்தின் சம்மந்தப்பட்ட உண்மையை மறைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கலாயி அம்மன். இன்றைக்குமே கூட கொங்கலாயி அம்மன் கோயிலுக்கு பெண்கள்லாம் போக மாட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, கொங்கலாயி அம்மனுக்கு பெண்களே பிடிக்காதான். ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக அந்த அளவுக்கு பெண்கள் நடந்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கொங்கலாயி அம்மனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். கொங்கலாயி அம்மன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்த ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி பச்சாயி அம்மன் எப்படி ஒரு பொண்ணாக பிறந்து வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொங்கலாயி அம்மனும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு இந்த அம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்க. வயசு பொண்ணா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஈரோடு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கரெக்டு பக்கமாக, அது கரெக்டாக சம்திங் சரியாக கிளாரிஃபிகேஷன் கிடையாது, ஈரோடு பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட அதை எதிர்பாராத விதமாக ஒரு மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களை ரொம்ப ஒரு அவமானப்படுத்தி இவங்க உடையெல்லாம் கிழிச்சிட்டு இவங்களை அனுப்பி விட்டுருக்குறாங்க சண்டை போட்டு. இவங்க அவமானம் தாங்காமல் ஒவ்வொரு இடத்துல போகிறது, இருட்டில் மட்டும் ஓடுறது, ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது, அப்படியே ஓடி ஓடி இந்த கொல்லிமலை மலை ஏறி இருக்கிறாங்க இந்த கன்னி பொண்ணா. இப்படி அவங்க ஏறி வந்துட்டு இருக்கும்போது மலை மேலே ஒரு சித்தர் இருந்திருக்கிறாரு. அந்த சித்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு வந்து கூட்டு போய் துணி கொடுத்து கூட்டு போய் குகையில் தங்க வச்சிருக்கிறாரு. கொல்லிமலையில் ஒரு குகைக்குள்ளோட இந்த பொண்ணை தங்க வச்சிருக்கிறாரு. தங்க வச்ச வாட்டி அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச வாட்டி அந்த பொண்ணை வர சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, நான் மலையை விட்டு இந்த குகையை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன், இந்த குகையிலேருந்து பார்த்தேன்னா எனக்கு கொல்லிமலை வியூ ஃபுல்லாக தெரியுது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த குகையை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன், இந்த மலையை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணாக இருக்கக்கூடிய எந்த பொண்ணுமே என்னை வந்து ஏற்றுக்கலை, என்னோடய உணர்வுகளை புரிஞ்சிக்கல, என்னை ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு என்னை ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் அனுப்பி விட்டாங்க,
ஸோ இனிமேல் என்னை பார்க்க எந்த பொண்ணுமே வரக்கூடாது. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு குருவா இருந்து நீங்கள் தான் எனக்கு உடை அப்படிங்கிறது கொடுத்தீங்க. நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க. இனிமேல் இந்த குகைக்குள்ளோடய நான் இருந்துக்கிறேன். என்னை பார்க்க எந்த பொண்ணுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த அம்மா. காலங்கள் ஓடுது. அந்த அம்மா வந்து அந்த குகைக்குள்ளோடைய சிலையாக மாறிட்டாங்களாம். சிலையாக அவங்களுக்கு வந்து சிலை செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சில நூற்றாண்டுகள்லாம் கடந்த வாட்டி வளமளக்கக்கூடிய பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் அவர் வந்து ஆடு மேய்க்க சம்திங் அந்தாண்ட போயிருக்கும்போது அவருக்கு அசரீரி கேட்டிருக்குது, எனக்கு இந்த மாதிரி பசியாக இருக்குது, நீ சாப்பாடு கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அந்த அம்மா சொல்லியிருக்குது, எனக்கு சுத்தபத்தம் தான் ரொம்ப முக்கியம், சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன். என்ன சுத்தபத்தம்? எனக்கு வந்து முழுக்க முழுக்க பொங்கின வெள்ளை சோறு புது சட்டியில் பொங்கி அது மேலே மலை மேலே கிடைக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம், இவ்வளோ உயரம் தான் இருக்கும், சுண்டு விரல் உயரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம். அது வந்து மலை மேலே விளையக்கூடிய ஒரு விதமான ஒரு ரகம். அந்த வாழைப்பழத்தோட பேர் சொல்லி எனக்கு அந்த வாழைப்பழம் தான் வேணும், அதை வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்குது, உத்தரவு கொடுத்துருக்குது. இவர் அதை வீட்டிலேருந்து விரதம் இருந்து அதே மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்குறாரு. கொடுத்த வாட்டி சாமி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்குது, இந்த மாதிரி அந்த அம்மாவுடைய கடந்த கால விஷயங்கள்லாம் சொல்லி என்னை பற்றின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியணும், என்னை பார்க்க பெண்களை வரக்கூடாது. இந்த விஷயத்த நீ ஆண்கள் யாருக்கிட்டானாலும் சொல்லு, பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. பெண்கள்கிட்ட அப்படியாட்ட சொன்னேன்னா உன் தலை வெடிச்சு நீ இறந்துருவ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது சாமி. அப்புறமேட்டு ஒரு சில ஆண்டுகள் போன வாட்டி அவங்க சம்சாரம் சந்தேகப்பட்டிருக்குது அந்த ஒரு நபரை பார்த்து, நீ என்னையா யாரோ ஒரு சாப்பாடு பொதுவாக சுத்தபத்தமானாலே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனித்தனியாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் இவர்கிட்ட வந்தாலும் இவர் விலகி போயிருக்கிறாரு. சுத்தபத்தமாக விரதம் இருந்து சாப்பாடு பொங்கி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அவங்க சம்சாரத்துக்கு சந்தேகம், பொண்டாட்டி நான் இருக்கிறேன், இவர் என் பக்கத்துலேயே விடமாட்டேங்கிறாரு, பக்கத்தில் போனால் விலகி போகிறாரு, சம்திங் இவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு, இவர் ஏதோ வேறு பொம்பளைகிட்ட ஏதோ டச்சில் இருக்கிறாரு அட்டங்கன்னு சொல்லி இவங்க ஒய்ஃபு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு புருஷங்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை உண்மையை சொல்கிறாரு. சொன்ன உடனே தலை வெடித்து இறந்து போகிறாரு. இறந்து போன உடனே அந்த சாபத்தால் தலை வெடிச்சிச்சு. வெடித்த வாட்டி தெய்வத்தோட அருளால் மறுபடியும் ஒரு தலை ஒன்று சேர்ந்து உயிரோட வராரு. உயிரோட வந்த வாட்டி இன்னைக்கு வரைக்குமே அவங்க குடும்பத்தை சேர்ந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து கொல்லிமலையில் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்பவே தனிப்பட்ட முறையில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்களால் மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு கோயில். சரிப்பா, அது ஏன் நம்ம போக முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போக முடியாது. தெய்வத்தோட பவர் அந்த மாதிரி. எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா, கொல்லிமலை கீழே இருக்கக்கூடிய கொங்கலாயம்மன் கோயிலுக்கு நம்ம போகிறோம்னா முதல்ல போகும்போது நம்ம வீட்டில் ஒரு 7 நாள் சுத்தபத்தமாக விரதம் இருக்கணும். விரதம் இருந்து ஒரு புது மண் சட்டி, ஓகேங்களா, மண்கலம் வாங்கி புதுசாக அரிசி வாங்கி வச்சிருக்கணும். இங்கே 7 நாள் விரதம் இருந்து அங்கே மலை மேலே போகணும். மலை மேலே போன வாட்டி நம்ம அந்த குட்டி வாழைப்பழம் சொன்னோம் இல்லைங்களா, சுண்டு விரல் உயரம் இருக்கக்கூடிய வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை தொலைவி வாங்கணும். அந்த வாழைப்பழம் தொலைவி வாங்கினோம்னா மட்டும்தான் நம்ம அந்த குகைக்குள்ளாடி போகணும். சப்போஸ் அந்த வாழைப்பழம் கிடைக்கல அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போன அந்த சட்டியும் அரிசியும் அந்த தெய்வத்தோட குகை எல்லாம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு சாமியை கையெடுத்து கும்பிட்டு திரும்ப வந்துடணும். அந்த வாழைப்பழம் எப்போ கிடைக்குன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 7 நாள் விரதம் இருந்ததுன்னா மறுபடியும் முதல் தடவை போய் பார்க்கணுமா. அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமான சக்தி வாய்ந்த தெய்வம். நிறைய பேர் அரிசி வாங்கிட்டு போய் பானை அரிசியில் எடுத்துகிட்டு போய் பழம் வாங்கிட்டு போனாலுமே பாதி தூரம் போன வாட்டி கூட அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வருமா, இந்த மாதிரி வீட்டில் ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஏதோ சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன காரணம்னா அவங்கள வந்து அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது தெய்வத்தை நோக்கி போகும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து தடுக்குமா. அதனால் வந்து கொல்லிமலையிலே கொங்கலாயம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இன்னொரு கோயில் ஏன்னா ரொம்ப விசேஷமான கோயில்னா நம்ம எட்டுக்கையம்மன் கோயில். எட்டுக்கையம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிப்பாவை கோயில். கொல்லிப்பாவை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியோட முகம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோடு தான் இருக்கும். என்ன சிரித்த முகத்தோட என்ன சிறப்புனா, நம்ம என்ன நினச்சி போகிறோமோ, நம்ம என்ன நினச்சி பார்க்குறோமோ அப்படி தான் சாமி வந்து முகம் காட்சி கொடுக்குமா. நம்ம வந்து குழந்தைய மாதிரி நம்ம பாவிச்சு போனோம் அப்படின்னா அதனுடைய கண், நம்மளுடைய முகம், அதோடைய முகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குழந்தை மாதிரி காட்சி கொடுக்குமா.
ஒரு கன்னி பொண்ணா நம்ம பார்த்தோம்னா கன்னி பொண்ணா காட்சி கொடுக்குமா. தவறான எண்ணத்துல யாரு போனாலும் அவங்களுக்கு வந்து காளியம்மனா காட்சி கொடுக்குமா. கொல்லிமலை மேல இருக்கக்கூடிய எட்டுகை அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி சிற்பம் இருக்கும். துண்டு போட்டு புடவை போட்டு போத்திருப்பாங்க. முகம் வந்து மங்களகரமா இருக்கும். ஆனா, அந்த புடவைக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 கைகள் இருக்கும். ஓகேங்களா? இந்தாண்ட 4 கை, இந்தாண்ட 4 கை. பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கும் அந்த தெய்வம். ரொம்பவே ஆக்ரோஷமான தெய்வம். கொல்லிமலை எட்டுக்கை அம்மன். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். இன்னைக்குமே கூட கொல்லிமலையில போனீங்கன்னா, இருக்கிற கோவில்கள்லயே அறப்பளீஸ்வரர் கோயில சுத்தி தங்கறதுக்கு இட வசதி குறைவு தான். லாட்ஜ் இருக்கு, ரூம் இருக்குது. கோவில் சார்ந்த இடங்கள்ல தங்க முடியாது. ஓகேங்களா? எல்லாம் காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனா, கொல்லிமலையில இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போனோம்னா, நம்ம படுத்து தூங்குறதுக்கு பாதுகாப்பான இடம். ரொம்பவே ஒரு தைரியமா படுத்து தூங்கலாம். ஒவ்வொரு நாளுமே நைட்ல பஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே, விடிஞ்ச வாட்டி தான் பஸ்ஸுங்கிறவங்க எல்லாருமே, நான் நைட்ல வந்து படுத்து தூங்கணும். மாசத்துல ஒரு நாளாச்சும் எட்டுக்கை அம்மன் கோயில்ல படுத்து தூங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே கொல்லிமலையில வந்து தங்கியிருக்கிறாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. அனுபவ ரீதியா பார்த்த உண்மை. இந்த வாரம் கூட நான் போய் செவ்வாய்க்கிழமை நைட் நான் படுத்து தூங்கிட்டு வந்தேன். ரொம்ப பாதுகாப்பான இடம். சரிங்களா? கண்டிப்பா எல்லாரும் பயன்பெறுங்க.